நாம் மனம் திரும்பி இருந்தால் மட்டுமே, எல்லா பாவங்களையும் விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் நம் இருதயத்தை வைத்திருந்தால், கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி, அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற தகுதி நிலையை கொடுத்து, அவரே கொடுத்து, நம்மை மீட்டுக் கொண்டு எடுத்துக் கொள்வார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சேரலாம். மீண்டுமாக 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமியை பிரபுக்களாக அரசாளலாம். அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் தருவார். ஆனால் நாம் மனம் திரும்பாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அக்னி கடலுக்கு தப்புவது மிகவும் கடினம். கர்த்தர் நீதியுள்ளவர், பயங்கரமான தேவன். அவர் அன்புள்ளவர் தான், ஆனால் நீதி தவறாதவர். அதையும் நாம் உணர்ந்து கொண்டு அவர் நம் தகப்பன், அதே சமயத்தில் அவர் நமக்கு தெய்வமும் அவரே. அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் குணத்தை புரிந்து கொண்டு நாம் நல்லவர்களாக பரிசுத்தமானவர்களாக மாறுவோம். வேத வசனத்தினால் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 46ஆம் அதிகாரம். கர்த்தர் நமக்கு ஆபத்து நேரத்தில், நாம் துன்பத்தை அனுபவிக்கிற நேரத்தில், நமக்கு ஆபத்து நேரிட்டது என்று பயப்படும் காலம் வந்தால், அப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் பாதத்தை சேர வேண்டும். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு. நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் உடனே போய் நாம் கர்த்தரிடத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகள் சிறிய பூச்சிகளை கண்டால் கூட பயந்து கொண்டு ஓடி வந்து பெற்றோரிடம் அண்டிக் கொள்வார்கள். ஏனென்றால் அவை நம்மை ஒன்றும் செய்யாது, நம் தாயிடம் சென்று விட்டால், நம் தகப்பனிடம் சென்று விட்டால் என்று ஓடி வந்து நம்பி அண்டிக் கொள்ளும். அது போல நம் ஆபத்து நேரத்திலும் நாம் கர்த்தரிடத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும். நாம் எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி ஓடி போய் நாம் ஜெபித்து கர்த்தரிடம் சொல்லி, அப்பா என்னை காப்பாற்றும் என்று கேட்டால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருந்து நம்மை எல்லா துன்பத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதாவது அது தன் இடத்தை விட்டு அது சிதைந்து போனாலும், நடுக்கடலில் மலைகள் விழுந்தாலும், மிக பெரிய சுனாமி வந்து, பெரிய அலைகள் வந்து அது மலைகளையே அதிர பண்ணினாலும், மிகப்பெரிய நாம் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பெரிய அலைகள் வந்து, சுனாமி அலைகள் வந்து மலைகளே அதிர்வை கண்டாலும், பூமி அதிர்ச்சி வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் பயப்படவே கூடாது. ஒரு நதி உண்டு. அந்த நதி தேவனுடைய நகரத்தில் பாயும். அந்த நதி உன்னதமானவர், பரிசுத்த தேவன் வாசம் செய்யும் அந்த இடத்தையும் சந்தோஷப்படுத்தும். அந்த நதியின் பெயர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்தில் நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல் 2 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அந்த நதியின் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்கிறார், அதற்கு உதவி செய்கிறார். அதாவது இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் மிக பெரிய, இந்த பூமியே நிலை மாறினாலும், மலைகள் கடலில் விழுந்தாலும், எது நடந்தாலும், இயற்கையில் சுனாமி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதனால் அவரே நம் அடைக்கலம். நாம் பயப்பட தேவையில்லை. அதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்தது, பரிசுத்த ஆவியானவர் நதியாய் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனத்தில் நதியாக அவர் சிங்காசனத்தின் அடியில் ஓடுகிறார். பரிசுத்த ஆவியானவரையே குறிப்பிடப்படுகிறது. ஒரு நதி போல வந்து அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் அக்கினியாய் இறங்கியது போல கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தல் 22இல் சொல்லப்பட்டிருப்பது போல அவர் நதியாக நம்மில் பாய்ந்து வந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற, தாகம் தீர்க்கிற நதியாய் அவர் இருக்கிறார். ஜாதிகள் கொந்தளித்தது. ஜனங்கள் எல்லாம் கொந்தளித்து போனார்கள். மிகவும் துயரப்பட்டு போனார்கள். மிகவும் துயரப்பட்டு போனார். ராஜ்யங்கள் தத்தளித்தது.
அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். கர்த்தருடைய சத்தம், அவர் அதை முழங்க பண்ணினார். கர்த்தர் சத்தமிட்டார், ஜாதிகள் கொந்தளித்தது, பூமி உருகி போயிற்று. கர்த்தருடைய சத்தத்தினால் பூமி உருகி போயிற்று. கர்த்தர் கோபம் கொண்டால், அவர் சத்தமிட்டால், மனிதனும் ஒரு இடத்தில் நிற்க முடியாது. இந்த பூமியும் நிலை நிற்காது. அவருடைய வல்லமை மகா பெரியது. அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. முடிந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நம்மால் முடிந்தவரை புரிந்து கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், யுத்த வீரர்கள். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சத்துருக்களோடு, சாத்தானோடு யுத்தம் செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட சேனையாகிய நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் முழுமையான பாதுகாப்பாய் நம்மை பாதுகாக்கிறார். இந்த பூமியிலே இருக்கிற தீமைகளை கர்த்தர் பாழ்கடிக்கிறார். அதாவது நம் வீடுகளில் இருக்கிற குப்பைகளை எடுத்து நாம் அதை சுத்தம் செய்து அந்த குப்பைகளை நெருப்பில் எரிப்பது போல பூமியில் இருக்கிற தீமைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார், எரித்து போடுகிறார், பாழ்கடிக்கிறார். இப்படிப்பட்ட செய்கைகளை வந்து பாருங்கள் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இதை செய்கிறார். பூமியில் சில நேரங்களில் இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதெல்லாம் வருவது கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தமே. தீமையை அகற்றுவதற்காகவே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாம் பாவம் செய்கிறோம். மனித இனம் செய்யும் பாவத்திற்கு ஏற்ற தண்டனையாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதை நாம் விரும்பவில்லை என்றாலும் நாம் பாவம் செய்தால் நிச்சயமாக இது கிடைக்கும். தீமை, அதாவது தண்டனை கிடைக்கும். கர்த்தர் வில்லை ஒடித்து, ரதங்களை முறித்து, பூமியின் கடைசி வரைக்கும், கடையாந்திரங்கள் வரைக்கும், பூமியின் எல்லைகளில் உள்ள எல்லா இடங்களிலும் யுத்தங்களை முடிய பண்ணுகிறார். எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் நிறுத்தி போடுவார். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கும். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் நடக்க போகிற காரியங்கள் இது. எல்லா தேசத்தின் யுத்தங்களையும் கர்த்தர் நிறுத்தி போடுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பொறுமையாக கர்த்தரிடத்தில் காத்திருந்து, அமர்ந்திருந்து என்றால் காத்திருந்து, ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் தினமும் 1 மணி நேரமாவது வேதம் வாசித்து, அரை மணி நேரமாவது ஜெபித்து நாம் கர்த்தருடைய சன்னதியில் காத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம், அதிகமாக 3 மணி நேரம், 4 மணி நேரம் என்று நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் அதிக நேரம் கர்த்தருடைய சன்னதியில் நாம் வேதம் வாசித்து ஜெபித்து காத்திருந்து நாம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தீமையையும் நம் சத்துருக்களையும் நாம் வெற்றி பெற முடியும். தீமையை வெற்றி பெற்று அவைகளை தூக்கி எறிந்து நாம் வெற்றி கொண்டாட முடியும். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைத்ததானால் எந்த தீமையும் நம்மை அணுகாது. அவரே நம் பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பு மிகவும் முழுமையானது. சங்கீதம் 47. சகல ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பாக ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி அவர் செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷமாய் உற்சாகமாய் சத்தமிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், ஆர்ப்பரித்து துதியுங்கள். பூமியின் மீதெங்கும் அவர் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் மிகவும் பெரியவர், பயங்கரமானவர். அவர் பூமியை அரசாளுகிறார். இது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து இந்த இடத்தில் பாடப்படுகிறது. கர்த்தர் பயங்கரமானவராக, பராக்கிரமசாலியாக வந்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமியின் மீது ஆளுகை செய்ய போகிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அப்படி என்றால் கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆளுகை செய்வார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கொண்டு அவர்களை அதிகாரிகளாக பூமியில் நியமித்து, பரிசுத்தவான்களையும் இரத்த சாட்சிகளாக வந்தவர்களையும் கர்த்தர் இந்த பூமியின் மேல் பிரபுக்களாக நியமித்து அவர்களை ஆளுகை செய்யும்படியாக வைத்து இந்த பூமியில் அப்பொழுது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது
முத்திரைகள், சாத்தானின் முத்திரை தரிக்கப்படாதவர்களும், அதே சமயத்தில் கர்த்தரை அறியாதவர்களுமாய் இருக்கிற ஜனங்களும் இருப்பார்கள் இந்த பூமியில். அவர்களை மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு வாய்ப்பு தரும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இந்த பூமியை ஆளுகை செய்ய வைப்பார் பரிசுத்தவான்களை வைத்து. பரிசுத்தவான்கள் நீதியாய், நியாயமாய், எந்தவித அக்கிரமமும் இல்லாமல் நீதியாய் இந்த பூமியை ஆளுகை செய்வார்கள். கர்த்தருடைய தலைமையில் கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரபுக்களாய் இருந்து ஆளுகை செய்வார்கள். தமக்கு பிரியமான யாக்கோபின் தேசத்தை அவர்களுக்கு அவர் கர்த்தர் தருவார். தேசத்தை சுதந்திரித்து தருவார். இஸ்ரவேலருக்கு இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்து கொடுப்பார். ஆபிரகாம் ஐயாவுக்கு அவர் கொடுத்த இடம், அவர் கொடுத்த அந்த பகுதிகளை எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டுமாக அவர்களை ஆளும்படி கொடுப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். கர்த்தர் வந்தார். அதாவது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர் எக்கால சனியோடும் சகல ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் வருவார். தேவனை போற்றி பாடுங்கள், ராஜாவாகிய நம் தேவனை போற்றி போற்றி பாடுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாம் துதித்து பாடுவோம். அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் இந்த பூமியில் ஆளுகை செய்ய போகிறார். நம்மையெல்லாம் அவர் ஆளுகை செய்து நமக்கு சேர வேண்டிய பூமி ஆகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அது இந்த பூமியில் இருக்கிற நிலப்பகுதி. சொல்ல போனால் அது ஏதேன் தோட்டத்தை போல, நாம் இழந்த ஏதேனை மீண்டும் பெறுவதை போல கர்த்தர் அந்த இடத்தை நமக்கு கொடுப்பார். அதுவே நமக்கு ஏதேனாக இருந்து நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற இடமாக இருக்கும். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரை போற்றி துதித்து பாடுவோம். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவரை துதித்து பாடுவோம். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். அவரை துதித்து பாடுவோம். அவரை மகிமைப்படுத்துவோம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக சேர்க்கப்படுவார்கள் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் பிள்ளைகளாக ஜனங்களின் பிரபுக்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவிதையை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதை நாம் சற்று மாற்றி பார்த்தால் அது அப்படியே பொருள் மாறாமல் இருக்கிறது. ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆபிரகாமின் பிள்ளைகளே. விசுவாசத்தின்படியும் சரி, பிறப்பின்படியும் அது அப்படிதான் வந்திருக்கிறது. ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் பிரபுக்களாக வைக்கப்படுவார்கள். அதை தான் இந்த வேத பகுதி அழகாக, பூமியின் கேடகங்கள் கர்த்தருடையது, அவர் மகா உன்னதமானவர். இந்த காலத்தில் இது பூமியின் கேடகங்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு சில காரியங்களை விஞ்ஞானத்தின்படி சொல்ல போனால், நிலா பூமியின் கேடகமாய் இருக்கிறது. பூமிக்கு வரும் பலவிதமான விண்கற்கள் போன்ற விண்ணிலிருந்து வருகிற பொருட்களை எல்லாம் நிலா இழுத்து கொண்டு, அதாவது சந்திரன் இழுத்து கொண்டு பூமியை காப்பாற்றுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதுவே கேடகம். பூமியின் கேடகமாக நிலா இருக்கிறது. இப்படி கர்த்தர் பூமிக்கு கேடகங்களை வைத்திருக்கிறார். பூமியை பாதுகாக்கிறார். பூமியில் உள்ள ஜனங்களை பாதுகாக்கிறார். இயற்கையாகவும் ஆவியின்படியும் கர்த்தர் பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த பூமியை அரசால வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவர் வருவதற்கு முன்பாகவே நாம் பரிசுத்தவான்களாய் மாறியிருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்து அவர்களை முழுமையாக்கி மறுரூபப்படுத்தி ஏற்றுக்கொள்வார். நாம் மனம் திரும்பி இருந்தால் மட்டுமே, எல்லா பாவங்களையும் விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் நம் இருதயத்தை வைத்திருந்தால் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற தகுதி நிலையை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு எடுத்துக்கொள்வார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சேரலாம். மீண்டுமாக 2ஆம் வருகையில் இந்த பூமியை பிரபுக்களாக அரசாளலாம். அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் தருவார்.
ஆனால் நாம் மனம் திரும்பாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அக்கினி கடலுக்கு தப்புவது மிகவும் கடினம். கர்த்தர் நீதியுள்ளவர், பயங்கரமான தேவன். அவர் அன்புள்ளவர் தான், ஆனால் நீதி தவறாதவர். அதையும் நாம் உணர்ந்து கொண்டு, அவர் நம் தகப்பன், அதே சமயத்தில் அவர் நமக்கு தெய்வமும் அவரே. அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் குணத்தை புரிந்து கொண்டு நாம் நல்லவர்களாக, பரிசுத்தமானவர்களாக மாறுவோம். வேத வசனத்தினால் நம் இருதயத்தை கழுவி நம் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுலபமாக சேருவோம். பரிசுத்த வாழ்வு என்பது மிக மிக சுலபமானது. பாவம் செய்வதே கடினமானது. அதை புரிந்து கொள்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.